வெல்கம். இதான் கண்டினியூஷன் ஆஃப் பார்ட் 1. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதான் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ். இதில் ஃபுல்லாக மாலு இந்த மாதிரி சைடில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அங்கே வந்துட்டு ஃப்ரீ ஃபார் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு நிறையா மினி வேன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக. அப்புறம் அது மேலேயே பிரிட்ஜ் ஆட்டம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா ஒரு யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் வந்துட்டு அங்கே அங்கே அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருந்தோம், எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டே. ஸோ வந்துட்டு இங்கே ஃபுல்லாக பிளான்ஸ். அப்புறம் நான் சொன்ன மால் தான் அது. அந்த மாலுக்கு போகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எங்கள் குட்டி செமையாக அங்கே என்ஜாய் பண்ணாங்க. ஓடுறது முடியாடுறது கேளுங்க. சவுண்டை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். என்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள பிடிக்கக்கூடாது அப்படின்னு சமாளிங்க. இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். அவங்கள நான் அப்படியே மறைச்சி போகவே கூடாது அப்படின்னு அவங்க அழுதாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிடிக்காம இருந்தோம். எக்ஸ்கலேட்டர் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஏரோப்ளைன் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த லிஃப்ட்டில் போயிட்டு இருந்தோம். அவங்க பிடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே சூப்பராக இருந்துச்சு, அந்த வியூவே நல்லா இருந்துச்சு. இன்னும் 2-3 இது இருந்துச்சு, பட் எங்களால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதான் அந்த மாலோட என்ட்ரி. அங்கே வந்துட்டு மேலே ஒரு வேவ் பிரிட்ஜ் ஆட்டம் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பேசஞ்சர்ஸ் ஃப்ரீ மினி காரில் போயிட்டுருந்தோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு வேன் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் குட்டீஸ் அதில் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அந்த கார் அப்படி போயிடுச்சு, நாங்கள் அப்படியே இந்த வேனில் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கோம். அது அப்படியே அந்த எக்ஸ்கலேட்டரில் அப்படியே ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அவங்களே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாலே தெரியும். அவங்க சூப்பராக குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க அந்த எக்ஸ்கலேட்டரில். அடுத்து நாங்கள் போயிட்டு இருந்தாங்க இந்த எக்ஸ்கலேட்டரில். அந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைட் செட்டிங்கெல்லாம் பார்க்க ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெட்ரோ இதெல்லாம். அப்புறம் நாங்கள் அதெல்லாம் தாண்டி அந்த வாய்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்க முடியுமா, அதனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் அப்படியே போயிட்டோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டாக அந்த கிளாஸில் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஓப்பன் ஆகி தான் மெட்ரோட டோர் ஓப்பன் ஆகுது. அப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து குட்டீஸோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் டைம் இருந்தது எங்களுக்கு ட்ரெயின் வரத்துக்காக, அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துச்சு பொறுமையாக. அது அப்படியே நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிச்சு அந்த மெட்ரோ இது. அப்புறம் ஓப்பன் ஆனோன்னா அங்கே ஒரு பிளேஸ்க்கும் லைட் எரியுதோ இந்த மாதிரி, அது ஒரு பிளேஸ் ஸ்டாப்பிங்க்கும் அந்த லைட் ஆஃப் ஆகிக்குது. ஸோ அவங்கள பேசுகிறது அதெல்லாம் கேட்டால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்க பேசினாவே. இதான் அந்த ஏர்போர்ட்டோட எண்டிங் ஸ்டார்டிங். ஸோ இதான் அந்த ஏர்போர்ட்டோட ஸ்டார்டிங் நாங்கள் போனது. ஸோ அவங்க பேசுனது கேட்டிருப்பீங்க, அப்படியே பேசஞ்சர்ஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது நான் சொன்ன மால் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்புறம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரோ வந்துச்சு. ஸோ அதையும் கிராஸ் பண்ணி அவங்கெல்லாம் கீழே நிற்கணும் அப்படின்னு என் சிஸ்டர் போடுறேன் அடம். ஸோ அவங்களே கம்பி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதான் மெட்ரோ, இப்படி தான் இருக்கும். நான் போக மெட்ரோவே ஃப்ரீ ஆகிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா டி நகர் போயிட்டுருக்கோம். அங்கே எங்கள் அம்மாவுக்கு ஜிமிக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸஸும் அங்கே எடுத்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 3ல் நான் மாலுக்கு போனது போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்றைக்காவது ஒரு நாளாவது போய் டி நகரை விசிட் பண்ணி வந்துடுங்க. டாட்டா.